கொடைக்கானல் மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் அடிக்கடி கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை நான் வந்து ஃபீல் பண்ணதில்லை. பட் இந்த தடவை நான் கொடைக்கானல் போகும்போது அது வந்து லைவாகவே பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க, அப்படியே யூடியூப்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நம்ம ஏரியாலாம் வெயில் சும்மா பின்னுதுன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு நேராக வந்து கொடைக்கானல் ஹில்ஸை ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அங்கே கிளைமேட் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போக ஆரம்பித்தோம். ஸோ பட் பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே நம்ம எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக வெயில் சரியான வெயிலாக இருந்துச்சு. ஸோ போகிற வழியிலேயே பைக்கை திருப்பி நம்ம ஊருக்கே போயிடலாமா அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சில்னஸ் அப்படியே வந்துட்டு இருந்துச்சுங்க. சரி, ஓகே, ஏதோ ஒன்று நடக்குது, மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனோம். போகும்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே டோட்டலாக மாறினுச்சு. எந்த அளவுக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுச்சுன்னா, ஒரு பக்கம் வெயில் அடிக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி அப்படியே மிஸ்ட் எல்லாமே ஒன்னா சேர்ந்துச்சு. ஸோ பார்க்கறதுக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஸோ பார்க்க மட்டும் இல்லை, அந்த சில்னஸுமே வேற லெவலில் இருந்துச்சு. அப்போதான் தெரிஞ்சிச்சு கொடைக்கானல்ல 1 ஹவர்ஸுக்கு ஒன்று வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். மழை பெய்யும், வெயில் அடிக்கும், சில நேரம் வந்து பனிமூட்டமாகவே இருக்கும். அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். கொடைக்கானல் நீங்க எப்போ போனீங்க, நீங்க போனப்போ இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க.